மேயர் பிரியா அவர்கள் தரமான ஒரு சம்பவத்த பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும். சொந்த இடத்துல கட்டுன கடைய கார்ப்பரேஷன் வந்து இடிச்சுட்டு போயிட்டாங்க. என்ன நடந்ததுனா மக்களே, வேளச்சேரி ஃபுல்லா நேத்து பிளாட்பார கடைங்க எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. எப்பவுமே வார்ன் பண்ணிட்டு அந்த கடைகள அகற்றி ஓரமா வச்சுட்டு அப்புறம் போயிருவாங்க. ஆனா மக்கள் மறுபடியும் கடைகள போடுறதுனால இந்த வாட்டி என்ன பண்ணாங்கன்னா, லாரி கொண்டு வந்து எல்லாத்தையும் வாரி கொண்டு போயிட்டாங்க. பிளாட்பாரங்கள்ல வியாபாரம் பண்ற பஜ்ஜி கடை, போண்டா கடை, டிஃபன் கடை, டீ கடை, பிரியாணி கடை, சாப்பாடு கடை இவங்க பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? கடைய போட்டுட்டு அங்கேயே தங்கிடுறாங்க. அதாவது குடும்பமே நடத்த ஆரம்பிச்சுடுறாங்க. அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. பிளாட்பாரங்களில் கடை போடுறவங்க பர்மனெண்ட்டாக அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. ஒரு தள்ளு வண்டி மாதிரி ரெடி பண்ணிட்டு டெய்லி கடை போட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடணும். அதுதான் கரெக்டு. கார்பரேஷன் அப்படி ஆக்கிரமிப்பை கிளியர் பண்ணும்போது தான் இந்த கடையும் இடிச்சிட்டாங்க. இந்த கடை வந்து பட்டா, அதாவது சொந்த இடம், அவர் பட்டா வச்சிருக்காரு. அந்த கடையை இடிச்சிட்டாங்க. எதனால் இப்படி இடிச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பல இடங்களில் ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு. பட்டா இடம் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் பட்டா இடமா இருக்காது. அவர் டாக்குமெண்ட்லாம் ஃபுல்லாக பக்காவாக காட்டிட்டாரு. அதனால் அந்த கடையை விட்டுட்டாங்க. எதுவும் பண்ணலை. பல இடங்களில் வருவாங்க, கடை போடுவாங்க. அப்புறம் காலப்போக்கில் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு இது எங்கள் கடை, நாங்கள் இங்கே தான் வாழ்ந்தோம், இங்கே தான் இருந்தோம், இது பூர்வீக கடை அப்படி சொந்தம் கொண்டாடி அதை பர்மனெண்ட்டாகவே ஆக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் இங்கே என்ன ஆயிடுச்சு, எது சொந்த நிலத்தில் கட்டின கடை, எது புறம்போக்கு நிலத்தில் கட்டின கடை அப்படின்றது தெரியறதுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதனால் அவங்க மேலே எந்த தவறும் இல்லை. பிளாட்பாரங்களில் கடை போடுறவங்க தள்ளு வண்டி மாதிரி செட் பண்ணிட்டு வந்துடணும். வியாபாரம் முடிஞ்ச உடனே அந்த தள்ளு வண்டியை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் அதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடையை போட்டுக்கிறீங்க, அங்கேயே உக்காந்துக்கிறீங்க, வாசல் தெளிக்கிறீங்க, கோலம் போடுறீங்க, சாமி கும்பிட்றது. சில இடத்துலலாம் அந்த கடையை வச்சுட்டு கோவில் மாதிரி செட் பண்ணிடுறாங்க பக்கத்தில். அந்த கோவிலுக்காக அந்த கடை வந்ததா, இல்லை அந்த கடைக்காக கோவில் வந்ததா அப்படின்னே தெரியாது. அதை அப்படியே பர்மனெண்ட் ஆகி அப்படியே சொந்தமாக்கி அங்கே ஒரு கோவில் கட்டி அதெல்லாம் வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி கார்ப்பரேஷன் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடங்களில் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி க்ளீன் பண்ணியிருக்காங்க. நாடு சுத்தமாக இருக்கணும்னு கேட்டால் போதாதுங்க, நம்ம முதல்ல சுத்தமாக இருக்கணும். பிளாட்பாரம் எதுக்கு, நடந்து போகிறதுக்கு. அதில் கடை போடுறது நியாயமா நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கும் சரி நிறைய இடங்களில் காரே பார்க் பண்ணி வச்சுருக்கானுங்க பிளாட்பாரத்தில். நடக்கக்கூட முடியல, ரோட்டில் நடந்து போகிறாங்க. அதனால் எவ்வளோ விபத்துகள் ஏற்படுது சொல்லுங்கள். அப்புறம் இறந்து போனவங்களுக்கு நிவாரணம் கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. நீங்கள் பண்ணுற தப்புக்கு கவர்மெண்ட் மேலே போட்டுறீங்க. நீங்கள் முதல்ல ஒழுக்கமாக இருக்கணும். நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக நடக்கும். இங்கே இது சென்னை வேளச்சேரியில் நடந்த சம்பவம். உங்கள் ஊர்லேயும் பிளாட்பார கடைகளை போட்டுட்டு மக்களுக்கு வழி விடாமல் ரொம்ப தொந்தரவாக இருக்குது அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. தேங்க்யூ.